கொத்தடிமைகளை வைத்துக் கொண்டு, வாடகை வாய்களை வைத்துக் கொண்டு, நக்கி பிழைப்போர்களை வைத்துக் கொண்டு, அவன் பேரு கூட ஏதோ நக்கி கோபால் நினைக்கிறேன். நக்கி கோபால் என்ன பேருப்பா? நக்கீரன் கோபாலா? நக்கி கோபால் என்ற ஒரு நபரை வைத்துக் கொண்டு இல்லாததை பொல்லாததை எல்லாம் பேசுறான் அயோக்கிய. இந்த நாட்டின் விடுதலைக்காக பாடுபட்ட பெரும் தலைவர் ஐயா நல்லக்கண்ணு அவர்கள் இறந்துட்டாங்க. ஒரு கம்யூனிச போராளி, சமத்துவத்திற்காக போராடிய போராளி, தொழிலாளர் விடுதலைக்காக போராடிய போராளி நல்லக்கண்ணு அவர்கள் இறந்தவுடன் அந்த உடலை பார்ப்பதற்காக தலைவர் அவர் செல்றாரு. எல்லாரும் மூக்குக்கு கீழே மீசை வைங்கடா, மூஞ்சி ஃபுல்லா மீசை வச்சிருக்கான். அவன் சொல்றான், விஜய் அவர்கள் நல்லக்கண்ணு அவர்களை பார்க்க வருகின்ற பொழுது மது அருந்து விட்டு வந்தார், 11 மணிக்கு வந்தார். அட அயோக்கிய நாய, நான் அங்க இருந்தேன், நான் தலைவரோடு இருந்தேன். தலைவர் அவர்கள் நல்லக்கண்ணு அவர்களை பார்க்க வருகின்ற பொழுது 8:50க்கு தலைவர் வராரு, 11 மணிக்கு வந்தாருன்னு சொல்றாரு. அப்ப யாரு குடிச்சிருப்பா? யாரு போதையில இருந்திருப்பா? யாரு போதையில இருந்திருப்பா? நக்கி கோபால். நான் நக்கி கோபால் அவர்களை நேரடி சவால், எங்க தலைவர் 11 மணிக்கு தான் நல்லக்கண்ணு அவர்களுடைய உடலை பார்க்க வந்தார் என்று நீ நிரூபித்து விட்டால் நீ நக்கி கோபால் கிடையாது, நக்கீரன் கோபால். நீ நிரூபிக்கவில்லை என்றால் அண்ணா அறிவாலயம் போடக்கூடிய எலும்பு துண்டை நக்கி பிழைக்கின்ற நக்கி கோபால் என்று நான் பகிரங்கமாக சொல்றேன். பத்திரிகையாளர்னா பத்திரிகை துறையில் இருக்கக்கூடிய பத்திரிகை அறம் சார்ந்த விஷயத்தை பேசணும். நாங்குநேரியில் மது போதையில், கஞ்சா போதையில் கண்மூடித்தனமாக மக்களை வெட்டி வீழ்த்தி 2 பேர் இறந்து போயிட்டாங்க. அது குறித்து நக்கீரன் கோபால் பேசணுமா கூடாதா? வாய் எங்க போச்சு? வாயில என்னத்தை வச்சிருந்தா? எங்களுடைய சின்ன விசில வச்சிருந்தியா? மதுவினால் பல்லாயிரக்கணக்கான பேர் சாகுறாங்க. எங்களுடைய தாய்மார்கள் பல பேர் விதவையாகிறாங்க. அக்கா கனிமொழி அவர்கள் பேசுறாங்க. கடந்த ஆட்சியில எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருக்கின்ற பொழுது அக்கா கனிமொழி பேசுறாங்க, ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களே, இந்தியாவிலேயே அதிகமாக விதவைகள் இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு. வெக்கம் இல்லையா? மானம் இல்லையா? சூடு இல்லையா? சொரணை இல்லையா எடப்பாடியே அப்படின்னு அக்கா கனிமொழி பேசுறாங்க. அந்த அக்கா கனிமொழிக்கு தளபதியின் தம்பியாகிய நான் கேட்கிறேன், அக்கா அவர்களே, வெக்கம் இல்லையா? மானம் இல்லையா? சூடு இல்லையா? சொரணை இல்லையா? உங்களுடைய ஆட்சியாளர் நடந்து கொண்டிருக்கு. ஒற்றை கையெழுத்தில் உங்களால் இந்த போதை புழக்கத்தை தடை செய்ய முடியாதா?